கழக பொதுச் செயலாளர் தியாக தலைவி சின்னம்மா வாழ்த்துக்களுடன் செயல்படும் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனின் ஆற்றல் மிகு செயல்பாடுகள் காரணமாக மக்கள் செல்வாக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தொடர்ந்து மக்கள் சந்திப்பு புரட்சி பயணம் மேற்கொண்டுள்ள கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் சந்திப்பு, கழகத்தில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை ஆகியவற்றின் தொகுப்பினை தற்போது காணலாம். தியாகத்திற்கிணையாய் உலகில் வேறு யாரம்மா? தன்னலம் மறந்து தாய் நலம் காத்து தியாகத்தின் வடிவே சின்னம்மா, எங்கள் சின்னம்மா. இன்னலை தாங்கி பழிகளை சுமந்த சென்னையில் இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களின் நியாயமான கோரிக்கைகளை எடப்பாடி அரசு பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். தேர்தலை சந்திக்க அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் எப்போதும் தயாராக இருப்பதாகவும், வரும் தேர்தல்களில் கழகம் மகத்தான வெற்றி பெறும் என்றும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்தார். மக்கள் விரோத செயல்களில் ஈடுபட்டு வரும் எடப்பாடி அணியினர் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் டெபாசிட் இழப்பது உறுதி என்றும் திரு டிடிவி தினகரன் குறிப்பிட்டார். நம்ம காவேரி பாலாண்மை வாரியம் அமைக்கணும்னு சொல்லி டிலே பண்ணுறாங்கன்னு மத்திய அரசையும் அதுக்காக அழுத்தம் கொடுக்கணும்னு நம்ம தமிழ்நாடு அரசையும் கண்டித்து நம்ம ஆர்ப்பாட்டம் காவேரி பாய்கின்ற அந்த மாவட்டங்கள் கரையோரம் நடத்தினோம். தருமபுரியிலேருந்து மாயவரம் வரைக்கும். அதில் கரூரில் ஏப்ரல் மாதம் நம்ம போன வருஷம் நடந்த கூட்டத்தில் நான் இந்த ஆட்சியை துரோக ஆட்சி, இது மத்திய அரசுக்கு எடுபடியாக இருக்கிற ஆட்சின்னு சொன்னதுனால என் மேலே டிஃபமேஷன் போட்டிருக்காங்க. அதை நான் சட்டப்படி நடக்குது. இப்போ இன்றைக்கு ஆட்சி யாரால் தொடருது?
அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு இவங்களாம் சுயம்பா போய் உட்காந்துட்டாங்களா? யார் சொல்லி முதலமைச்சர் ஆனார் எடப்பாடி பழனிசாமி? அப்புறம் ஏன் மேடையில் 4 கால் பிராணி மாதிரி அந்த கூவத்தூர் மேடையில் தவழ்ந்து வந்தார்? அதுக்கு பதில் சொல்லணும்ல, அது கூப்பிடுவல்ல. அதுக்கு எதுக்கு அப்படி வந்து மண்டிக்கிட்டு சுயம்பா வந்தவர் பொதுச்செயலாளர்கிட்ட 4 கால் பிராணி மாதிரி வந்து காலத்தொட்டு வணங்குறாரு? அது உங்கள் தொலைக்காட்சியிலலாம் ஒளிபரப்பு பண்ணீங்களே. அதனால் துரோகம் செஞ்சுட்டாங்க, பொதுச்செயலாளருக்கு துரோகம் செய்கிறாங்க, கட்சிக்கு துரோகம் செய்கிறாங்கன்னு சொன்னேன். அதனால் பார்த்துக்கோங்க டிஃபர்மேஷனை. அப்புறம் வந்து இவங்க மத்தியில் சொல்கிறவங்க எல்லாத்துக்கும் தலையாட்டுறதுனால மத்தியில் இருக்கிற ஆட்சிக்கு எடுபடி ஆட்சின்னு சொன்னோம். அதுதான் டிஃபர்மேஷன், வேற ஒன்றும் இல்லை. அதுக்காக அரசாங்க படத்தை செலவு பண்ணி கேஸ் போட்டிருக்காங்க. ஜட்ஜி ஒன்றும் இல்லை, அதை இது கொடுத்தாங்க எனக்கு. வந்து அடுத்த ஹியரிங் போட்டிருக்கேன். நான் வருவோம். அரசு வந்து ரொம்ப இதை வந்து ஒரு அதிகார மமதியில் ஒரு அடாவடித்தனமாக இதில் செயல்படக்கூடாது. அதான் நீ தொலைக்காட்சியில் பார்த்தா உங்கள் தொலைக்காட்சியிலலாம் இன்னும் 95% ஆசிரியர்கள் திரும்ப பணிக்கு செலுத்துறாங்கன்னு போட்டிருக்காங்க. உண்மையாது? நீங்கள் ஒரு 95% ஆசிரியர்கள் போயிருக்கிறதா நான் வீட்டிலேருந்து கிளம்புறப்ப போட்டு உங்கள் தொலைக்காட்சியிலலாம் பார்த்துருக்கேன்னா உண்மையா? 95% போயிட்டாங்களா? ஏன்னா நான் எதுக்கு சொல்கிறேன்னா, தொலைக்காட்சிகளுக்கெல்லாம் ஒரு கோரிக்கை. நீங்கள் இப்படி தான் கஜா புயலப்போ நான் அங்கே பாதிக்கப்பட்ட மாவட்டங்களை சுற்றுப்பயணம் செஞ்சப்போ தொலைக்காட்சிகளில் இந்த அமைச்சர்கள் சொல்கிறத ஒண்டி போடுறீங்க, இங்கே பாதிப்பே இல்லைன்னு. அவங்க உங்கள் மேலேயும் வருத்தப்பட்டாங்க. எல்லாம் ஊருக்குள்ளார வந்து பார்க்க சொல்லுங்கள். நான் வர்றதெல்லாம் உங்கள் ரிப்போர்ட்டர்ஸை பார்த்து சொன்னேன். அங்கே கிராம மக்களுடைய இதை, ஏன்னா உங்கள் தொலைக்காட்சியை பார்த்து அவங்க இன்னும் அக்ரவேட்டாராங்க அமைச்சர்கள் சொல்கிற பதில், இந்த அதே மாவட்ட ஆட்சியர்கள் சொல்கிற பதிலை பார்த்துட்டு. அது மாதிரி இன்றைக்கி நான் ஒரு தொலைக்காட்சியில் பார்த்தேன், சொல்ல விரும்பலை. 95% ஆசிரியர்கள் வேலைக்கு திரும்பினார்கள் போட்டிருக்காங்க. அது உண்மையா அப்படின்னு கேட்குறேன். ஏன் இப்படி பண்ணணும்? தொலைக்காட்சிகளில் 90% ஏதாவது சென்சஸ் எடுத்து வச்சிங்களா? ஏங்க ராஜா சொல்லுங்கள். இல்லை, இது வந்து இது என்ன, அது ஜனநாயகத்தின் 4வது தூண்கள். நீங்களும் நடுநிலையாக இல்லைன்னா அப்புறம் நாங்களாம் என்ன பண்ணுறது? நாங்கள் அரசியல்வாதிகளை நீங்கள் சும்மா தும்முனா கூட அதுக்கு காரணம் கண்டுபிடிக்கிறீங்க. எல்லாம் சந்தர்ப்பவாதிகள்ங்கிறீங்க. நாங்கள்லாம் தூய்மை இல்லாதவர்கள், இவங்கெல்லாம் வந்து அயோக்கியர்கள், இவங்கெல்லாம் அரசியல்வாதினாலே ஏதோ நாங்களாம் ரவுடி பேசுங்க, நாங்களாம் ஏதோ பிளாட்ஃபார்மில் இருக்க வேண்டிய ஆளுகள்ங்கிற மாதிரி நீங்கள் பிரதிபலிக்கிறீங்க. ஒத்துக்கிறேன். நீங்கள் தான் ஜனநாயகத்தின் 4வது தூண். நீங்கள் தான் வந்து உண்மையை செய்தியை கொண்டு போகணும். இன்றைக்கி நான் ஒரு தொலைக்காட்சியில் பார்த்தேன், அந்த தொலைக்காட்சி நிறுவன செய்தியை பார்த்தேன். 95% ஆசிரியர்கள் பணிக்கு திரும்பினாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே கேள்வி கேட்குறீங்களே. அதாவது 95% திரும்பிட்டாங்களே இந்த அரசாங்கத்தோட ஆணையை ஏற்று. நீ தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு யார் மாற்றி சொன்னாலும், நானே மாற்றி சொன்னாலும், நீங்கள் தொலைக்காட்சி நிறுவனங்களே உண்மைக்கு புறம்பாக சொன்னாங்கனாலும் மக்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு நான் உதாரணம், கஜா புயலில் நான் ரோடாக சுற்றிருக்கேன். நான் ஒன்றும் இங்கே ரூமில் உட்காந்துட்டு அறிக்கை கொடுக்கல. இங்கே சென்னையில் ஆளுகளை வச்சு நான் யாரையும் இது பண்ணலை. நான் வந்து பல பாம்பே நிறுவனத்தை வச்சுக்கிட்டு எங்களை பற்றி இமேஜ் பில்டப் பண்ணலை. 7-8 கட்சியை கூட்டணி வச்சுட்டு நாங்கள் தான் பெரிய ஆட்சி, நாங்கள் தான் ஆட்சி வருவோம், இவங்களுக்கு தான் ஆதரவு இருக்குன்னு சொல்லலை. ரியாலாக நாங்கள் ஒரு அரசியல்வாதி எப்படி செயல்படணுமோ அது மாதிரி மக்களை சந்திக்கிறோம். சார் நான் சொல்லிடுறேன் சார். 95% போட்டிருக்கீங்களா, அது உண்மையான்னு கேட்குறேன். அது ஆசிரியர்களுக்கு உண்மையாக இல்லைன்னா எவ்வளோ போராடுறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன் அடுத்தவங்களுக்கு கஷ்டமே தெரியாது அவங்களுக்கு? உங்களுக்கு வந்தால் தான் வலி, தனக்கு வந்தால் தான் கஷ்டம் தெரியுமா? சார் நான் எங்கள் நிலைப்பாடு தான் ஏற்கனவே சொல்லிட்டோமா. அந்த ஜாக்டோஜியோ அமைப்பினருடைய கோரிக்கைகள் நியாயமானவை. அதை இந்த அரசாங்கம் அவங்க என்ன கேட்குறாங்க, எங்களை கூட்டு பேசுங்க. அதில் இப்போ எதை செய்ய முடியும், அடுத்த கட்டமாக எதை செய்ய முடியும், இல்லை எதை செய்யவே முடியாது, இது கஷ்டம் அப்படிங்கிறத கூட்டு பேசணுன்னு தான் அரசாங்கத்துக்கு நான் டெய்லி கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம். இதை டெய்லி சொல்கிறீங்களா? நான் எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் எல்லா இடங்கள்லையும் போய் அவங்க கைதாகிறப்போ பார்த்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க. இன்றைக்கி நான் தொடர்ந்து ஆதரவு தெரிவிக்கிறேன். நான் எதுக்காக திரும்ப திரும்ப கேட்குறேன்னா, நான் நம்பினேன் தொலைக்காட்சியை பார்த்து, ஓஹோ அவங்கெல்லாம் அதுலேருந்து விட்ரா பண்ணிட்டாங்க போல இருக்குன்னு. அது மாதிரி இந்த அரசாங்கம் நிச்சயம் நீங்கள் என்ன தான் யார் சப்பக்கட்டு கட்டினாலும், இதுக்கு காவல்துறை உளவுத்துறையை வச்சு பெரிய ஆதரவு இருக்கிறதா பரப்புனாலும், பொய் பிரச்சாரம் மூலம் இந்த ஆட்சி, அதுவும் பாராளுமன்ற தேர்தலில் இவங்களுக்கு ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் கிடைக்காது. இதை நான் வந்து சேலஞ்சாக சொல்கிறேன். இவங்களால ஜெயிக்க முடியாது. இதை வந்து நீங்கள் பிற்காலத்தில் உணர போகிறீங்க. உங்கள் நடுநிலை மாறிடுச்சுன்னா உங்களுடைய கிரெடிபிலிட்டி போக போகுது. அவ்வளோதான்.
அது தகவலை நீங்கள் ஒரு தகவல் அது மாதிரி பள்ளி கல்வித்துறை சொல்லியிருக்குன்னு சொல்கிறீங்க, அது உண்மையா? நீங்கள் ஒருத்தர் சொன்னாலே அது தகவலை போட்டுருவீங்களா? அரசு சொல்கிறது அரசு நிறையா இதில் பொய்யா தானே சொல்கிறாங்க. அன்றைக்கி கூட ஒரு தொலைக்காட்சியில் சேலம் மாவட்டத்தில் ஆத்தூரில் எங்கள் கட்சியிலேருந்து 3000 பேர் முதலமைச்சர் முன்னிலையில் சேர்ந்தாங்கன்னா தொலைக்காட்சி ஃபோன் பண்ணால் இல்லைங்க அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி அதை விட்ரா பண்ணிட்டாங்க. அரசு தான் அந்த அரசு நிறைய விஷயங்களில் பொய் சொல்லுது. இது உண்மையான செக் பண்ணணும்ல. யார் வேணாலும் எதை வேணாலும் சொல்லிட்டா நீங்கள் போட்டுருவீங்களா? எனக்கு அது புரியல. அரசு சொல்லுது, நீங்கள் தான் ஒவ்வொரு இடத்துலையும் உங்கள் ரிப்போர்ட்டர் இருக்காங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக போராட்டம் நடக்குது, அதை செக் பண்ணணும்ல என்று அரசு சொல்கிறது அப்படின்னு போடுங்க. 95% திரும்பி விட்டார்கள் அப்படின்னு போடுறீங்க. இல்லைங்க, திரு பிரணாப் முகர்ஜி மற்றும் அவர் கூட அந்த பாரத ரத்னா விருது வழங்கியவர்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சார்பாக என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதுமாதிரி பத்ம பூஷன் அவார்டு பெற்ற நம்ம கம்ப்ளீட் ஆக்டர் மோகன்லாலுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதுமாதிரி பத்மஸ்ரீ அவார்டு பெற்ற நமது பெரியவர் ஆன்மீக தலைவர் திரு பங்கார் அடிகளார், நம்ம சங்கர் மகாதேவன், நர்த்தகி நடராஜன், மதுரை அந்த சின்னப்பிள்ளை அம்மா, சங்கர நேத்திராலயா ஃபவுண்டர் சேர்மன் டாக்டர் ஆர்வி ரமணி, நமது ட்ரம்ஸ் சிவமணி, மருத்துவர் ராமசாமி வெங்கடசாமி, திரு பிரபுதேவா, டேபிள் டென்னிஸ் பிளேயர் திரு சரத்குமார் கமல் ஆகியோருக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சார்பாக என்னோட வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறேன். இதே மாதிரி சர்ச்சைக்கு இடம்பெற மாதிரி அந்த விருதுகள் பாரத ரத்னாலாம் வழங்குறது தவறு. இது மாதிரி விருதுகள் இது வரைக்கும் வழங்கப்பட்டு இது வரைக்கும் சர்ச்சை கிளம்புனதில்லை. இப்போ எதற்கெடுத்தாலும் இந்த மத்திய அரசு அரசியல் நோக்கத்தோட செயல்படுற காரணத்தினால தான் எல்லாத்துக்கும் ஒரு பொலிட்டிக்கல் இது இருக்குது, அதுக்கு பின்னாடி ஏஜெண்டா இருக்கிறதுனால தான் இது மாதிரிலாம் வருது. பாரத ரத்னாலாம் அம்மாவுக்குலாம் கொடுக்கணும். இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் அதுக்காக என்ன பண்ணாங்கன்னு தெரில. அது பாரத ரத்னா நான் அது மாதிரி அவார்டில் அது மாதிரி ஒருத்தருக்கு கொடுத்ததில் இது மாதிரி சர்ச்சைகள் வராமல் பார்த்து கொடுக்கப்பட வேண்டும். வருங்காலத்தினால ஒழுங்காக நடக்கிறது. திரு நடைமுறை அப்படி சட்டமா இல்லை இது வரைக்கும் அது மாதிரி ஒரு பிராக்டிஸ் மரபா அது மரபே இருக்கா? மரபா இல்லை சிலதை நம்ம ஒரு ரிட்டனாக இருக்காது, நம்மளா பண்ணியிருப்போம். அதனால அது அது மாதிரி ஏதாவது மரபு ஏதாவது எங்கேயாவது குறிப்பில் இருக்கா எனக்கு தெரியல. தெரியாத ஒன்றை பற்றி நான் பதில் சொல்ல, நான் செக் பண்ணிட்டு பதில் சொல்லுவேன். நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு கட்சியும் குழுக்களை அமைச்சு அவங்களுடைய பணிகளை தொடங்கிட்டாங்க. சரி, உங்களுடைய கட்சி எப்போ சார் அந்த பணிகளை தொடங்கிருக்கு? எங்கள் கட்சி 6 மாதத்துக்குள்ளேயே தேர்தலுக்கான பணிகளை தொடங்கிட்டோம். இதை மாதிரி குழுக்கள் அமைத்துலாம் பணி சொல்லுங்கிறது தான் அப்படி தான் செய்யணுங்கிற அவசியம்லாம் எங்களுக்கு இல்லை. வேட்பாளர்கள்லாம் நாங்கள் ஏற்கனவே தேர்வு செய்து வைத்திருக்கோம். கூட்டணி கட்சிகளோட பேசிக்கிட்டு இருக்கோம். அது முடிவு வந்துச்சுன்னா அந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஆன தொகுதிகளை கொடுப்போம். மற்ற தொகுதியில் எங்கள் வேட்பாளர் இருப்போம். அதுக்கெல்லாம் உரிய நேரத்தில் கரெக்டாக வேலைகளை பார்ப்போம். தேசிய கட்சிகளோடு நாங்கள் கூட்டணி கேட்க வாய்ப்பு இல்லை. மற்ற கட்சிகளுக்கு முன்னாடி இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக மாவட்ட பொறுப்பாளர் கூட்டணி தொடர்பாக உங்களுடைய ஒரு நிலைப்பாடு அப்படின்றத அதாவது குழு அமைச்சாதான் நீங்கள் கூட்டணி தொடர்பாக அவங்க அந்த ஸ்டேஜ் வரட்டும். நாங்கள் தேவை இருந்தால் அது பிரதான கட்சியெல்லாம் ஆர்கே நகரில் என்ன பண்ணாங்க, டெபாசிட் போனாங்களே. அதாவது நீங்கள் ஒரு இப்படி தான் இருக்கணுங்கிறதுலாம் சிஸ்டம் கிடையாது. அது குழு அமைத்தும் வேட்பாளர் அறிவிக்கலைன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்களா? அதனால் வேட்பாளர் அறிவிக்க வேண்டிய நேரத்தில் அதுக்கான தேவையான முறைப்படி நாங்கள் அறிவிப்போம். மற்ற கட்சிகள் செய்கிறதுனால நாங்கள் அதை ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. மற்றவங்களை வேணாம் சார். பொதுவாக தமிழ்நாட்டில் தேர்தல் அறிவிச்சாலே மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க தான் ஃபர்ஸ்ட் வேட்பாளர் பட்டியல் கூட்டணி பேசுவாங்க. எல்லாமே முதல் நடக்கிறது அதிமுக நடக்கும். அதே மாதிரி நாங்கள் அதே மாதிரி முன்னாடி செய்யணும்னு ஏதாவது அம்மாவோட எங்களை கம்பேர் பண்ணுறீங்களா? அம்மாவை நீங்கள் இப்போ ஒத்துக்கிறீங்களா? நாங்கள் அம்மா அளவுக்கு அம்மா நீங்கள் தான் வெற்றிடம் இருக்குன்னு வேறு சொல்லிவிட்டு உங்கள் டிவியில் உட்காந்து டிபேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் கேட்கணுங்கிறதுக்காக இது போடுவீங்களா? முதல்ல அதை பார்ப்போம். முதல்ல டிவியில் வருதான்னு பார்ப்போம். நான் சொல்லிட்டேன், லைவ் போட்டால் அதை கூட பாதியில் கட் பண்ணிவிடுவாங்க. நான் பார்த்துருக்கேன். நாங்கள் தலைவர் அம்மாலாம் ஒரு பாணியில் இருப்பாங்க. அதுக்காக அவங்களுடைய கொள்கையை பின்பற்றுறதுனால அதே பாணியில் வரணும்னு அவசியம் இல்லை. எங்களுக்குன்னு ஒரு நடைமுறை இருக்குது, அதுபடி நாங்கள் செய்வோம். குழுக்கள் அமைத்து தான் அதை அறிவிக்கணுங்கிற அவசியம் இல்லை. தேவை ஏற்பட்டால் குழுக்கள் அமைப்போம்.
எங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டேஜ் வரப்போ நாங்கள் பண்ணுவோம். இப்போ பிரதமர் மோடி தமிழகம் வந்திருந்தப்போ எல்லா எதிர்கட்சிக்கும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த அமமுக மட்டும் அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. நீங்கள் தான் எல்லாத்துக்கும் விமர்சனம் வைப்பீங்களா? விமர்சனம் வச்சா நீங்கள் அவரை கண்டு பயப்படுறீங்களா? அப்படிங்க ஆதரவு அளித்தா மிரட்டுறாங்க, அதனால் இவங்க ஆதரவு அளித்தாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் வர்றதை தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளோ தூரம் ஏற்றுக்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இங்கே கஜா புயலப்போ பார்க்கல, தூத்துக்குடியில் எல்லாம் இருந்தப்போ ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கல. அதாவது மக்கள் பெரிதாக எடுத்துக்கல, நீங்கள் தான் தொலைக்காட்சிகள் தான் அதை பெருசாக எடுத்துக்கிறீங்க. அதனால் நாங்கள் பெருசாக எடுத்துக்கலாம். அதனால் அதை பற்றி அதுக்காக ஒரு கண்டனம் தெரிவிக்கிற அவசியம் இல்லைன்னு நாங்கள் தான் எப்போயுமே எதிர்ப்பாளர் தான். நாங்கள் டெய்லி மற்றவங்க மாதிரி அன்னன்னைக்கு நாங்கள் பரம்பரையாக இருக்கோம். அதனால் அது ஒரு உரிய நேரத்தில் முடிவுக்கு வந்து சொல்லணும். தமிழகத்தில் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தொண்டர்களின் பேரெழுச்சியோடு தமிழக மக்களின் பெரும் ஆதரவை பெற்று தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் மக்கள் சந்திப்பு புரட்சி பயணம் தஞ்சாவூர், விழுப்புரம், திருப்பூர், நாகப்பட்டினம், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஏற்கனவே நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக காஞ்சிபுரம் மத்திய மாவட்டத்திற்குட்பட்ட தொகுதிகளில் இன்று திரு டிடிவி தினகரன் தனது மக்கள் சந்திப்பு புரட்சி பயணத்தை தொடங்கினார். திருப்போரூர் செல்லும் வழியில் காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு மா கரிகாலன் மற்றும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் பட்டாசுகள் வெடித்தும் மேளதாளங்கள் உள்ளிட்ட இசைக்கருவிகள் முழங்கியும் திரு டிடிவி தினகரனுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். பெருங்குடியில் சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் மடிப்பாக்கம் திரு சி ராஜேந்திரன் மற்றும் பெருமளவில் திரண்டிருந்த கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் திரு டிடிவி தினகரனுக்கு சிறப்புமிகு வரவேற்பு அளித்தனர். அங்கு கழக கொடியை திரு டிடிவி தினகரன் ஏற்றி வைத்தார். செம்மஞ்சேரி பகுதியில் சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் செம்மஞ்சேரி திரு குணசேகரன் தலைமையில் திரண்ட கழக தொண்டர்கள் மேளதாளம் முழங்க பட்டாசுகள் வெடித்தும் மலர்கள் தூவியும் திரு டிடிவி தினகரனுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அங்கும் கழக கொடியை திரு டிடிவி தினகரன் ஏற்றி வைத்தார்.
நாவலூர் பகுதியில் காஞ்சிபுரம் மத்திய மாவட்ட கழக செயலாளர் திரு கோதண்டபாணி மற்றும் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பெருமளவில் திரண்டு திரு டிடிவி தினகரனுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அங்கு பல்லாயிரக்கணக்கில் திரண்டிருந்த பொதுமக்களிடையே திரு டிடிவி தினகரன் எழுச்சியுரையாற்றினார். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, இதய தெய்வம் அம்மா மீது உண்மையான பற்றோடு இருந்து வருகின்ற அம்மாவின் உண்மையான தொண்டர்களே, இங்கே எழுச்சியோடு கூடியிருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இந்த மாலை பொழுதில் நமது திருப்போரூர் தொகுதியைச் சேர்ந்த நாவலூர் பகுதியிலே சந்திப்பதில் உண்மையிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சி அம்மா அவர்களின் மறைவிற்கு பிறகு இந்த ஆட்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. யாருடைய முயற்சியால், யாருடைய தயவால் இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது உங்கள் அனைவருக்கும் மிகவும் நன்றாக நிறைவேறியிருக்கும். புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோது அவர் மறைவிற்கு பிறகு 87 அவர் மறைவிற்கு பிறகு அவரது துணைவியார் திருமதி ஜானகி அம்மாள் முயற்சித்து கூட புரட்சித் தலைவரின் ஆட்சியை தொடர்ந்து தமிழகத்திலே அவர்களால் காப்பாற்ற முடியவில்லை. ஆனால் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு இன்றைக்கு இந்த ஆட்சி தொடர்கிறது என்றால் அதற்கு காரணம் பெங்களூர் சிறையில் இருக்கின்ற நமது பொதுச் செயலாளர் தியாகத்தலைவி சின்னம்மா அவர்கள் தான் என்பது தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும். அவர் மாத்திரம் அன்றைக்கு நினைத்திருந்தால் அம்மா அவர்கள் மறைந்த அன்றே முதல்வராகி அல்லது அவரது உறவினரான என்னை முதல்வராக்கி இருக்க முடியும். ஆனால் அம்மா அவர்கள் இருந்த பொழுது 2 முறை முதல்வராக இருந்த பன்னீர்செல்வமே இருந்துவிட்டு போகட்டும் என்று சொன்ன காரணத்தினால்தான் நமது திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் நமது அருமை சகோதரர் திரு கோதண்டபாணி உட்பட அனைவரும் அன்றைக்கு பன்னீர்செல்வத்தை முதல்வராக்கிறார்கள். பன்னீர்செல்வம் வழி தவறி சென்றதால், அவர் யாருக்கோ ஏஜென்டாக செயல்பட்டதால் அவரை ஆட்சியிலிருந்து இறக்குகின்ற, முதலமைச்சர் பொறுப்பிலிருந்து இறக்குகின்ற ஒரு முடிவை நாம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த நேரத்திலே நமது பொதுச் செயலாளரை நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் முதல்வராக்கினாலும் அவர் சிலர் செய்த சதியால் பெங்களூருக்கு சிறைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்ட காரணத்தினால் அன்றைக்கு அவர் நினைத்திருந்தால் கூட என்னை முதல்வராக்கி இருக்க முடியும். ஆனால் அம்மா அவர்கள் அமைச்சரவையில் இருந்த திரு பழனிசாமி முதல்வராக இருக்கட்டும் என்று சொன்ன காரணத்தினால்தான் நமது அருமை சகோதரர் கோதண்டபாணி உட்பட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் தேர்ந்தெடுத்தார்கள். அன்றைக்கு அவர் முதல்வராக அவரை தேர்ந்தெடுக்க காரணமாக இருந்த நமது சட்டமன்ற உறுப்பினர்களை, அதுவும் குறிப்பாக 18 பேரை இன்றைக்கு தகுதி நீக்கம் செய்திருக்கிறார்கள். காரணம், அன்றைக்கு பிப்ரவரி 18, 2017 பழனிசாமி ஆட்சியை காப்பாற்றிய இந்த சட்டமன்ற உறுப்பினர்களை அன்றைக்கு பழனிசாமிக்கு எதிராக திமுகவுடன் சேர்ந்து வாக்களித்த பன்னீர்செல்வம் உட்பட அந்த 11 பேரை தன்னோடு சேர்த்துக் கொண்டு இவர்களை எல்லாம் அவர் அன்றைக்கு உதாசீனப்படுத்திய காரணத்தினால், அதை எதிர்த்து இவர்கள் கேட்ட காரணத்தினால், நீதியின் பக்கம் நின்ற காரணத்தினால், நேர்மையின் பக்கம் நின்ற காரணத்தினால், பதவி பெருசு அல்ல, எங்களுக்கு பொன்னும் பொருளும் பெருசு அல்ல, எங்கள் இயக்கம்தான் பெருசு, நியாயம்தான் பெரிது என்று அன்றைக்கு அவர்கள் நம்மோடு இவர்கள் இன்றைக்கு இருந்த காரணத்தினால் பதவி நீக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள்
தேர்வு செய்த சட்டமன்ற உறுப்பினரை இன்றைக்கு இந்த கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் தன்னிச்சையாக அவர்களை பதவி நீக்கம் செய்திருக்கிறார்கள். பாராளுமன்ற பொதுத் தேர்தலோடு நமது திருப்பூரிற்கும் சட்டமன்ற இடைத்தேர்தல் வர இருக்கிறது. பொன்னுக்கும் பொருளுக்கும் பதவிக்கும் அதிகாரத்திற்கும் ஆசைப்படாத நமது அருமை சகோதரர் கோதண்டபாணி அவர்களை மீண்டும் நீங்கள் நமது தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற செய்ய வேண்டும். காரணம், அவர் நல்லவர். அவர் நினைத்திருந்தால் இந்த ஆட்சியாளர்களுடன் இன்றைக்கு சேர்ந்து பொண்ணுக்காகவும் பொருளுக்காகவும் ஆட்சி அதிகாரத்திற்காகவும் அங்கே இருந்திருக்க முடியும். ஆனால் இயக்கத்தை காக்க வேண்டும் என்பதற்காக தனது பதவியை தியாகம் செய்தவர் தான் உண்மையான நமது தொகுதி மக்களின் தேவைக்காக அவர் பணியாற்ற முடியும் என்பதை உங்களுக்கு நினைவு கூறி, நமது பகுதியில் அம்மா அவர்கள் இருந்த பொழுது அறிவித்த திட்டங்களை எல்லாம் இவர்கள் கிடப்பிலே போட்டிருக்கிறார்கள். அம்மா அவர்கள் அறிவித்த மத்திய கைலாஷ் முதல் சிறுசேரி வரை மேல்மட்ட சாலைப்பணி இன்னும் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. அதுபோல மாசடைந்துள்ள நமது நாவலூர் ஏரியை சிப்காட் வசமிருந்து மீட்டு மக்கள் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க ஏரியில் கழிவுநீர் கலக்காமல் தடுத்து மீட்டெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும், மீண்டும் அம்மா அவர்கள் ஆட்சி இங்கு அமைந்தவுடன் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட போகின்ற நமது சட்டமன்ற உறுப்பினர் நமது அருமை சகோதரர் திரு கோதண்டபாணி அவர்கள் நிச்சயம் அதை நிறைவேற்றி தருவார்கள் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக கூறிக்கொண்டு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அம்மா அவர்களின் வேட்பாளராக இங்கே போட்டியிட்டு நீங்கள் வெற்றி பெற செய்த அருமை சகோதரர் கோதண்டபாணி அவர்கள் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இல்லை. அவர் எதற்காக பதவி நீக்கம் செய்யப்பட்டார் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் ஏதாவது தவறு செய்தாரா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். உண்மையில் அவர் நீதியின் பக்கம், நேர்மையின் பக்கம், தியாகத்தின் பக்கம், தர்மத்தின் பக்கம் நிற்பதால் பொன்னையும் பொருளையும் பெரிதாக நினைக்காமல், பதவி அதிகாரத்தை பெரிதாக நினைக்காமல் தன்னை வளர்த்து ஆளாக்கிய இயக்கம்தான் பெரியது. அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் நமது தியாக தலைவி அவர்களின் தலைமையிலே இருக்கிறார்கள் என்பதை அவர் எடுத்துக் காட்டுகின்ற விதமாக இந்த ஆட்சியாளர்களுடன் அவர் போராட்டம் செய்த காரணத்தினால் அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத துரோக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர நீங்கள் மீண்டும் அவரை நமது சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற செய்ய வேண்டும். அவருக்கு நீதி வழங்க வேண்டும். வருகின்ற பாராளுமன்ற பொதுத் தேர்தலின் பொழுது நமது தமிழக மக்களாகிய நீங்கள் தான் இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்கப் போகிறீர்கள். நமது தமிழ்நாட்டிற்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் பெற்றுத்தர அம்மா அவர்களின் உண்மையான தொண்டர்களால் இன்றைக்கு வழிநடத்தப்படுகின்ற நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் கேட்டு நமது பகுதி மக்களின் கோரிக்கையான கேளம்பாக்கம், வெண்பேடு, திருப்போரூர், செங்காடு, புதுப்பாக்கம், சிறுசேரி, தாளம்பூர் ஆகிய கிராமங்களில் உள்ள சாலைகள் சீரமைக்கப்படாமல் இருக்கின்றது. அதனால் மக்கள் போக்குவரத்திற்கு இடையூறாக இருக்கிறது என்பதை சரி செய்ய இந்த கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் நிச்சயம் அதற்கெல்லாம் காது கொடுக்க கேட்க மாட்டார்கள். அம்மாவின் ஆட்சியை அமைத்து அதையெல்லாம் நமது சட்டமன்ற உறுப்பினராக உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட போகின்ற
திரு கோதண்டபாணி அவர்கள் நிச்சயம் நிறைவேற்றி தருவார் என்ற உறுதியை இந்த நேரத்தில் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மழையாய் வரும் பூமகனே வருக வருக வருக, வள்ளல் மனம் கொண்ட நாயகனே வருக வருக வருக. வான்மழையாய் வரும் பூமகனே வருக வருக வருக, வள்ளல் மனம் கொண்ட நாயகனே வருக வருக வருக. மக்கள் செல்வாரே எம் மண்ணின் மைந்தரே, மக்கள் செல்வாரே எம் மண்ணின் மைந்தரே. அண்ணன் டிடிவி தினகரனே வருக வருக வருக, அண்ணன் டிடிவி தினகரனே வருக வருக வருக. பொறியாய் வீரம் கொண்ட டிடிவி வருக, காவிரியாய் பொங்கி வரும் எங்கள் காவலரே வருக. பொறியாய் வீரம் கொண்ட டிடிவி வருக, காவிரியாய் பொங்கி வரும் எங்கள் காவலரே வருக. அம்மா கண்ட நமது கழகத்தை மீட்க வந்த எங்கள் காவலரே, அம்மா உருவை கொடியில் ஏந்தி இயக்கம் கண்ட திராவிட பூமகனே. அம்மாவுக்காக தன் வாழ்வை துறந்த தியாகத் தலைவி சின்னம்மா வழியில், அம்மாவுக்காக தன் வாழ்வை துறந்த தியாகத் தலைவி அம்மா வழியில், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அமைத்து களம் காணும் மாவீரா. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அமைத்து களம் காணும் மாவீரா. நெஞ்சை அகலா தஞ்சை நீளம் தந்த காவிரி சோழனே வருக வருக வருக. பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய அருமை பெரியவர்களே, நமது இங்கே அன்போடு கூடியிருக்கின்ற அருமை தாய்மார்களே, எழுச்சியோடு வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது சட்டமன்ற உறுப்பினர் உங்களால் அம்மா அவர்களின் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட, நீங்கள் வெற்றி பெற செய்த அருமை சகோதரர் கோதண்டபாணி அவர்கள் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்ற முடியவில்லை. அவர் என்ன தவறு செய்தார் என்பதை தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். அவர் நியாயத்தின் பக்கம் நின்று தியாகத்திற்காக குரல் கொடுத்தார். தர்மத்தின் பக்கம் நின்று அநீதியை எதிர்த்து குரல் கொடுத்த காரணத்தினால் இன்றைக்கு நம்மால் ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் நமக்கு துரோகம் செய்கின்ற விதமாக ஆட்சியை எதிர்த்து வாக்களித்த பன்னீர்செல்வத்தோடு கைகோர்த்து கொண்டு மத்தியிலே ஆள்பவர்களுக்கு நல்ல பிள்ளைகளாக இவர்கள் தங்களை காட்டிக் கொள்வதற்காக இவர்கள் நமது கழக பொதுச் செயலாளர் தியாக தலைவி சின்னம்மா அவர்களை இன்றைக்கு கட்சியை விட்டு ஒதுக்கினார்கள். எப்படி 72 அன்றைக்கு புரட்சி தலைவரை அவரால் முதல்வராக வந்த கருணாநிதி அவர்கள் அன்றைக்கு அவரை கட்சி விட்டு நீக்கினாரோ, அதுபோல அவர் செய்த துரோகத்தை எதிர்த்து புரட்சி தலைவர் அவர்கள் இயக்கம் கண்டது போல
புரட்சி தலைவரே கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார். அவருக்கு பின்னாலே இங்கே ஆட்சி பொறுப்பிலே 30 ஆண்டுகள் கட்சியை வழிநடத்திய அம்மா அவர்கள் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். காரணம், புரட்சி தலைவர் துரோகத்தை எதிர்த்து உருவாக்கிய இயக்கத்திலேயே இன்றைக்கு துரோக கும்பல் தலை தோங்கி இருப்பதால் அதை எதிர்த்து உருவான இயக்கம்தான், நியாயத்தை கேட்டு உருவான இயக்கம்தான் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இந்த இயக்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்ட காரணத்தினால் பதவி புகழை எல்லாம் விரும்பாமல், பொன்னையும் பொருளை எல்லாம் விரும்பாமல் கட்சிதான் பெரிது. புரட்சி தலைவர் அவர்கள் உருவாக்கிய இந்த இயக்கம், புரட்சி தலைவர் அவர்களது மறைவிற்கு பிறகு அம்மா அவர்களால் வழிநடத்தப்பட்ட இந்த இயக்கம் இன்றைக்கு துரோகியின் கையிலே மாட்டிக்கொண்டிருக்கின்றது. அதுவும் புரட்சி தலைவரின் வெற்றி சின்னமாகிய இரட்டை இலை சின்னம், அம்மா அவர்கள் 30 ஆண்டுகள் போற்றி பாதுகாத்த இரட்டை இலை சின்னம் இன்றைக்கு துரோகிகள் கையிலே சிக்கிக் கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் அம்மா அவர்களின் தொகுதியிலேயே, அம்மா அவர்களை 2 முறை முதல்வராக்கிய ஆர்கே நகர் தொகுதியிலேயே அந்த சின்னத்தை மக்கள் தோற்கடித்தார்கள். ஒரு சுயேட்சையாக போட்டியிட்ட என்னை ஆர்கே நகர் தொகுதி மக்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே புதிதாக கொடுக்கப்பட்ட சின்னத்தில், குக்கர் சின்னத்தில் வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் என்றால் தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். காரணம், திருப்போரூர் தொகுதி மக்கள் அரசியல் விழிப்புணர்வு மிக்கவர்கள். நான் ஒன்றும் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அல்ல, இதே தெய்வம் அம்மா அவர்களும் அல்ல, இன்றைக்கு பிரபலமாக இருக்கிற சினிமா நட்சத்திரமும் கிடையாது. ஆனால் இங்கே இத்தனை பேர் நீங்கள் வந்து எங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றீர்களா என்றால், அம்மாவின் தொகுதியாகிய ஆர்கே நகர் தொகுதியிலே என்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்கிறார்கள் என்றால், அதுவும் ஆளுங்கட்சியினர் தங்களது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அங்கே காவல்துறை உதவியோடு வீடு வீடாக சென்று வாக்காளர்களுக்கு வாக்குக்கு 6000 என்று பேரம் பேசிய பொழுதும் அதையெல்லாம் தாண்டி குக்கர் சின்னத்திலே வாக்களித்து அம்மாவின் தொகுதி மக்கள், உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் தான் இருக்கிறார்கள் என்பதை உலகுக்கு உணர்த்துகின்ற விதமாக ஆர்கே நகர் தொகுதியிலே என்னை வெற்றி பெற செய்தார்கள். உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், ஒரு தேர்தலிலே அது பொது தேர்தலாக இருந்தாலும் சரி, இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, போட்டியிடுகின்ற வேட்பாளர் தன்னை வெற்றி பெற செய்தால் தொகுதியின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வருவேன், சாலைகள் அமைத்து தருவேன், குடிநீர் கொண்டு வருவேன், மற்ற வசதிகளை பெருக்கி தருவேன், இந்த தொகுதியின் தேவைகளை பூர்த்தி செய்வேன் என்று சொல்லிதான் வாக்கு கேட்பார்கள். ஆனால் ஆர்கே நகர் தொகுதியிலே கடந்த டிசம்பர் மாதம் நான் போட்டியிட்ட பொழுது அந்த மக்களிடம் நான் கேட்டதெல்லாம், இது அம்மாவின் தொகுதி, இன்றைக்கு அம்மாவின் பெயரை சொல்லி ஒரு தவறான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அம்மா அவர்கள் எந்தெந்த திட்டங்களை எல்லாம் நமது ஆர்கே நகர் தொகுதி மாத்திரமல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்தார்களோ அதையெல்லாம் நிறைவேற்றி தர வேண்டும் என்றால் இந்த ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும். இந்த துரோக ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும். இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர, மீண்டும் அம்மா அவர்களின் ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வர அம்மா அவர்களும் புரட்சி தலைவர்களும் பயன்படுத்திய வெற்றி சின்னமாகிய இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுக்க நீங்கள் இந்த துரோகிகளுக்கு எதிராக எனக்கு வாக்களிங்கள் என்று நான் கேட்டேன். அப்பொழுதுதான் மீண்டும் தேர்தல் வரும், மீண்டும் தமிழகத்திலே அம்மா அவர்களின் ஆட்சியை உருவாக்க முடியும் என்று சொல்லிதான் அன்றைக்கு வாக்கு கேட்டேன். அந்த தொகுதி மக்களும் அம்மாவின் உண்மையான தொண்டர்களாகிய எங்களுக்கு ஆர்கே நகர் தொகுதி மக்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்தார்கள். அதை தொடர்ந்து நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் நியாயத்தின் பக்கம் நின்றதால் நமது கோதண்டபாணி உட்பட 18 பேர் இன்றைக்கு பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் தான் நீதி வழங்க வேண்டும். பொன்னையும் பொருளையும் அதிகாரத்தையும் பெரிதாக நினைக்காமல் தன்னை ஆளாக்கிய கட்சிக்காக தனது பதவியை தியாகம் செய்திருக்கின்ற அந்த நல்ல மனிதரை மீண்டும் வெற்றி பெற செய்வதன் மூலம் 20 தொகுதி இடைத்தேர்தல் வர இருக்கின்றது நமது பாராளுமன்ற பொதுத் தேர்தலோடு. அந்த 20 தொகுதிகளிலே 8 தொகுதிகளிலே வெற்றி பெறவில்லை என்றால் இந்த ஆட்சி நீடிக்காது. இந்த ஆட்சி நீங்கள் விரும்பாத ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர நமது திருப்போரூர் தொகுதியிலே நமது அருமை சகோதரர் திரு கோதண்டபாணி அவர்களை மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டும். அதுபோல பாராளுமன்ற தேர்தலிலும் நமது தமிழகத்தின் நலனை காத்திட, தமிழகம் இன்றைக்கு ஒரு
ஒதுக்கப்பட்ட மாநிலமாக பார்க்கப்படுகிறது. வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்று பெறுகிற அண்ணா அவர்கள் சொன்னது போல தமிழகம் இன்றைக்கு பாராமுகமாக விடப்பட்டிருக்கிறது. தமிழக மக்களின் தேவைகளை, குறிப்பாக விவசாயிகளின் தேவைகளை, தொழிலாளர்களின் தேவைகளை, நெசவாளர்களின் தேவைகளை, மீனவர்களின் தேவைகளை, அரசு ஊழியர்களின் தேவைகளை, ஆசிரியர்களின் தேவைகளை, ஏன் மாணவ மாணவியரின் நீட் தேர்வு என்பதன் மூலம் கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவக் கனவை கூட இன்றைக்கு மத்திய அரசாங்கம் இன்றைக்கு பொய்யாக்கி இருக்கிறது. இதையெல்லாம் எதிர்த்து மீண்டும் தமிழகம் தலை நிமிர்ந்திட அம்மா வழியிலே இயங்குகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நான் வெற்றி பெற்ற சின்னத்தை நமது கட்சிக்கு தேவை என்று நீதிமன்றத்திலே கேட்டிருக்கின்றேன். இந்த துரோகத்திற்கும் சதிகளையும் தாண்டி உச்ச நீதிமன்றம் நிச்சயம் நமக்கு நல்ல தீர்ப்பு வழங்கும் என்று இந்த நேரத்திலே நான் திருப்பூரிலே இந்த முருகன் சன்னதியிலே சொல்கிறேன். காரணம், தமிழ்நாட்டு மக்களும் அம்மாவின் தொண்டர்களும் இன்றைக்கு ஆதரவளிக்கின்ற ஒரே இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான். ஆண்டவர்களும் சரி, ஆள்பவர்களும் சரி, அவர்களுக்கு எதுவுமே சரியாக இந்த தமிழகத்தின் வளர்ச்சிக்காக செய்யவில்லை என்பதை மக்கள் உணர்ந்திருக்கின்ற காரணத்தினால்தான் நாம் எங்கு சென்றாலும், அது கன்னியாகுமரியாக இருந்தாலும் சரி, திருத்தணியாக இருந்தாலும் சரி, அது ஓசூராக இருந்தாலும் தஞ்சையாக இருந்தாலும், எங்கு சென்றாலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு மக்கள் மாபெரும் ஆதரவு அளிக்கிறார்கள். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே நீங்கள் மாபெரும் வெற்றி பெற செய்வதன் மூலம் மீண்டும் அம்மாவின் ஆட்சி தமிழகத்தில் உருவாகும். தமிழகத்தின் நலனை காத்திடவும் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு அளித்திட வேண்டுமாய் உங்களை பணிவன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வான்மழையாய் வரும் பூமகனே வருக வருக வருக, வள்ளல் மனம் கொண்ட நாயகனே வருக வருக வருக. உரிமை மீட்கும் போராட்டம் எங்கும் உனது முழக்கம் வந்து எதிரொலிக்க, உண்மையும் நேர்மையும் ஆற்றலும் துணிவும் உனது தலைமையில் தானே அணிவகுக்க, தொண்டர் நலனில் அக்கறை கொண்டிடும் மக்கள் செல்வரில் மாபெரும் இயக்கம், தொண்டர் நலனில் அக்கறை கொண்டிடும் மக்கள் செல்வரில் மாபெரும் இயக்கம், அம்மாவின் அரசை உருவாக்கும் காலம் தொலைவில்லை என்போரா, அம்மாவின் அரசை உருவாக்கும் காலம் தொலைவில்லை என்போரா, தங்க மனசு சிங்க நடை போட்டு வென்றிடும் வீரரே வருக வருக வருக, தங்க மனசு சிங்க நடை போட்டு வென்றிடும் வீரரே வருக வருக வருக, வான்மழையாய் வரும் பூமகனே வருக வருக வருக, வள்ளல் மனம் கொண்ட நாயகனே வருக வருக வருக, வான்மழையாய் வரும் பூமகனே வருக வருக வருக, வள்ளல் மனம் கொண்ட நாயகனே வருக வருக வருக, மக்கள் செல்வாரே எம்மண்ணில் மைந்தரே, மக்கள் செல்வாரே எம்மண்ணில் மைந்தரே, அண்ணன் டிடிவி தினகரனே வருக வருக வருக, அண்ணன் டிடிவி தினகரனே வருக வருக வருக, தீப்பொறியாய் வீரம் கொண்ட டிடிவி வருக, காவிரியாய் பொங்கி வரும் எங்கள் காவலரே வருக, தீப்பொறியாய் வீரம் கொண்ட டிடிவி வருக, காவிரியாய் பொங்கி வரும் எங்கள் காவலரே வருக. இதே தெய்வம்
அம்மா அவர்கள் மறைந்த பிறகு தமிழகத்திலே இன்றைக்கு அம்மாவின் பெயரை சொல்லி ஒரு மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் அந்த ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும். இது அம்மாவின் ஆட்சி அல்ல. அம்மாவின் பெயரை சொல்லி அம்மாவின் பெயரை மூச்சுக்கு 300 தரம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர அம்மா அவர்கள் என்னென்ன திட்டங்களை தமிழக மக்களுக்காக வகுத்து தந்தார்களோ அவற்றையெல்லாம் நிறைவேற்றுவதிலே இந்த ஆட்சியாளர்கள் அக்கறை செலுத்துவதில்லை என்பதால் அம்மா அவர்கள் தடுத்து நிறுத்திய திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு தமிழகத்திலே அவர்கள் அனுமதித்திருக்கின்ற காரணத்தினால் மக்கள் இந்த ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் என்று அவளோடு காத்திருக்கிறீர்கள். அதனால்தான் இங்கே மானாம்பதியிலே நமது ஊர் மற்றும் சுற்றுப்புற ஊர்களைச் சேர்ந்த அனைவரும் இங்கே வந்து கூடியிருக்கின்றீர்கள். உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நமது சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் கோதண்டபாணி அவர்கள் என்ன தவறு செய்தார், எதற்காக அவரை பதவி நீக்கம் செய்திருக்கிறார்கள், அவர் என்ன மக்களின் நிதியை அவர் அதிலே முறைகேடுகள் செய்துவிட்டாரா அல்லது சட்டமன்ற உறுப்பினராக அவர் இந்த பகுதிக்கு நிதி ஒதுக்கி தரவில்லையா என்பதை தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். அவர் அம்மாவின் வழியிலே நின்று அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் இன்றைக்கு நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே இருக்கிறார்கள். இந்த ஆட்சியாளர்கள் நமக்கு துரோகம் செய்த பன்னீர்செல்வத்தை தங்களோடு சேர்த்துக் கொண்டு கழக பொதுச் செயலாளரை கட்சியிலிருந்தே ஓரம் கட்டி இருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால் இப்படி தன்னை ஆளாக்கி முதலமைச்சராக்கியவர்களுக்கே இந்த ஆட்சி தொடர்வதற்கு காரணமானவர்களுக்கே இவர்கள் துரோகம் செய்கின்ற பொழுது மக்களுக்கு எப்படி நல்லது செய்ய முடியும் என்பதால் அவர்களிடம் நீதி கேட்ட காரணத்தினால் இவர் பொன்னையும் பொருளையும் பதவியையும் அதிகாரத்தையும் விரும்பியிருந்தால் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து இருக்க முடியும். அவர் கேட்கின்ற கான்ட்ராக்டுகள் அவருக்கு கிடைத்திருக்கும். பல கோடி ரூபாய் அவர் சம்பாதித்திருக்கலாம். ஆனால் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே தான் இருக்கிறார்கள். கட்சி தான் பெரியது, எனக்கு பதவி பெரியதல்ல என்பதற்காக தனது பதவியை அவர் இன்றைக்கு துச்சமென மதித்து தியாகம் செய்திருக்கிறார். மீண்டும் பாராளுமன்ற தேர்தலோடு நமது தொகுதியிலே தேர்தல் வர இருக்கின்றது. அதிலே நீங்கள் இந்த முறை எப்படி ஆர்கே நகர் தொகுதியிலே இரட்டை இலை சின்னத்தை மக்கள் தோற்கடித்தார்களோ அந்த சின்னம் இன்றைக்கு அம்மாவிடம் இல்லை, அது புரட்சி தலைவர் சின்னம் இல்லை, அது துரோகிகளிடம் கையிலே எம்என் நம்பியார் அவர்கள் கையிலே PS வீரப்பாவிடம் இருக்கிறது. துரோக சிந்தனை உள்ளவர்களிடம் இருக்கிறது, தொண்டர்களுக்கு எதிரானவர்களிடம் இருக்கிறது, மக்களுக்கு எதிரானவர்களிடம் இருக்கிறது என்ற காரணத்தினால்தான் அம்மா அவர்களின் தொகுதியிலே அம்மாவை 2 முறை வெற்றி பெற செய்து முதல்வராக்கிய அந்த ஆர்கே நகர் தொகுதி மக்களே இரட்டை இலை சின்னத்தை தோற்கடித்தார்கள். காரணம், நான் அவர்களை சந்தித்து வாக்கு கேட்ட பொழுது தொகுதியின் வளர்ச்சிக்காக நான் திட்டங்களை தருகிறேன், அதையெல்லாம் செய்து தருகிறேன் என்று சொல்லி வாக்கு கேட்கவில்லை. இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அம்மாவின் பெயரை சொல்லி இங்கே போலிகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையான ஆட்சியை அம்மா அவர்களின் ஆட்சியை தமிழகத்தில் கொண்டு வரவும் அம்மா அவர்கள் தமிழ்நாட்டிற்காக கொடுக்க இருந்த திட்டங்களை அவர்கள் மீண்டும் நாம் நிறைவேற்றி தர நீங்கள் எனக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று அவர்களிடம் கேட்டேன். எனக்கு மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே அவர்கள் இரட்டை இலை சின்னத்தை தோற்கடித்து உதயசீரனை டெபாசிட் இழக்க செய்து என்னை வெற்றி பெற செய்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆர்கே நகர் தொகுதி என்பது சென்னை மாநகரிலே இருக்கிறது. அங்கே பல்வேறு தரப்பு மக்கள் வாழ்கிறார்கள், அங்கே பல்வேறு மதத்தைச் சேர்ந்தவர்கள் வாழ்கிறார்கள், பல்வேறு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் வாழ்கிறார்கள், பல்வேறு தொழில்களிலே உள்ளவர்கள் வாழ்கிறார்கள். அந்த தொகுதி மக்களிடம் ஆளுங்கட்சியினர் அவர்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி காவல்துறை உதவியுடன் சென்று வீடு வீடாக சென்று வாக்காளருக்கு 6000 என்று பேரம் பேசிய பிறகும் கூட அவர்கள் அதையெல்லாம் துச்சமென மதித்து அவர்கள் அம்மாவின் உண்மையான ஆட்சி தமிழகத்திலே வர வேண்டும் என்பதற்காக புதிய சின்னமாகிய குக்கர் சின்னத்திலே வாக்களித்து, அதுவும் இதுவரை தமிழக வரலாற்றிலே ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தலிலே ஒரு சுயேட்சை வேட்பாளர் வென்றதில்லை என்கின்ற நிலையை மாற்றி சரித்திர சாதனையாக என்னை வெற்றி பெற செய்தார்கள். காரணம், நம்மிடம் நியாயம் இருக்கின்றது, நமக்கு துரோகம் செய்யப்பட்டிருக்கின்றது,
அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் எல்லாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த ஆட்சி யாரால் உருவானதோ அவர்களுக்கு எதிராகவே இந்த ஆட்சியாளர்கள் துரோகம் செய்திருக்கிறார்கள் என்பதால் தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் அநீதிக்கும் என்றைக்கும் துரோகத்திற்கும் அவர்கள் துணை போக மாட்டார்கள் என்பதை உணர்த்துகின்ற விதமாக அவர்களுக்கு வெற்றி பெற செய்தார்கள். அதே வெற்றியை ஆர்கே நகர் தொகுதியிலே என்னை 41,000 வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்தார்கள். அதை முறியடிக்கின்ற விதமாக நீங்கள் அருமை சகோதரர் கோதண்டபாணி அவர்களை வருகின்ற சட்டமன்ற இடைத்தேர்தலிலே மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். அதுதான் நீங்கள் இந்த ஆட்சியாளர்களுக்கு கொடுக்கின்ற தண்டனை, அவருக்கு வழங்குகின்ற நீதி, நமது சட்டமன்ற உறுப்பினரின் நேர்மைக்கு நீங்கள் வழங்குகின்ற நீதி என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு நமது பகுதி மக்களின் கோரிக்கையான நமது மானாம்பதியில் இருந்து பூண்டிக்கு செல்கின்ற சாலையை சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் மீண்டும் நமது பகுதி வளமோடு செழிக்கவும் ஏழை எளிய மக்களுக்கும் மாணவ மாணவியர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கும் நெசவாளர்களுக்கும் மீனவர்களுக்கும் சமுதாயத்தின் பல்வேறு தரப்பிலே உள்ளவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் நன்மை செய்கின்ற அம்மாவின் ஆட்சியை மீண்டும் தமிழகத்திலே கொண்டு வரவும் பாராளுமன்ற தேர்தலிலே நமது தொகுதியிலே எங்களது வேட்பாளரை நீங்கள் வெற்றி பெற செய்வதன் மூலம் தமிழகம் தலை நிமிரவும் தமிழகத்திற்கு தேவையான திட்டங்களை நாம் பெற்றுத்தரவும் தமிழகம் விரும்பாத திட்டங்களை தடை செய்யவும் மீண்டும் தமிழகத்திலே மக்களாட்சி மலரவும் நீங்கள் எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டுமாய் இந்த நல்ல சந்தர்ப்பத்தை கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த மண்ணை ஆளப்போகும் எங்க வீட்டு பிள்ளை மக்கள் செல்வர் வித்திருக்கும் நிகரா யாரும் இல்லை. இந்த மண்ணை ஆளப்போகும் எங்க வீட்டு பிள்ளை மக்கள் செல்வர் வித்திருக்கும் நிகரா யாரும் இல்லை. வானமுள்ள வரையிலும் பூமி உள்ள வரையிலும் எங்க அம்மாவோட புகழ காக்க உயிரை கொடுப்பார் உண்மையிலே. எங்க அம்மாவோட புகழ காக்க உயிரை கொடுப்பார் உண்மையிலே. எங்க தலைவா வா 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 மக்கள் செல்வரே வா 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 நாட்டை காக்க வா 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 ஆட்சி செய்ய வா வா வா. இந்த மண்ணை ஆளப்போகும் எங்க வீட்டு பிள்ளை மக்கள் செல்வர் வித்திருக்கு நிகரா யாரும் இல்லை. அம்மாவின் கனவை நனவாக்கி வைத்து நிறைவேற்றி தந்திடுவாரு அண்ணன் டிடிவி. டிடிவி தினகரன் ஐயா எங்கள் டிடிவி தினகரன் ஐயா. தியாகத் தலைவி நம்ம சின்னம்மா வழியில் கழகத்தை காப்பாரு அண்ணன் டிடிவி. டிடிவி தினகரன் ஐயா எங்கள் டிடிவி தினகரன் ஐயா. பல துன்பங்கள் எப்போதும் வந்தாலும் சில இன்னல்கள் அப்பப்போ தந்தாலும் துணிந்து எதிர்த்து வெற்றி கொள்வார் டிடிவி. 33 வருட காலம் சின்னம்மா செய்த கழக பணியை தலையே இல்லாமல் தொடர்ந்து செய்திடுவார் டிடிவி. தடையே இல்லாமல் தொடர்ந்து செய்திடுவார் டிடிவி. இந்த மண்ணை ஆளப்போகும் எங்க வீட்டு பிள்ளை மக்கள் செல்வர் டிடிவிக்கு நிகரா யாரும் இல்லை. நமது திருப்போரூர் தொகுதி திருக்கழுக்குன்றம் நகரிலே கூடியிருக்கின்ற அருமை பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு வருகை புரிந்திருக்கின்ற
இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு சந்திப்பதிலே உண்மையிலேயே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். திருக்கழுக்குன்றம் என்று சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருவது 72ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி இதே திருக்கழுக்குன்றத்தில் இருந்துதான் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அன்றைக்கு இந்த தீய சக்தியாகிய திராவிட முன்னேற்ற கழகத்தை கணக்கு கேட்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கழகத்தை ஒரு குடும்பமாக பாவித்ததை மாற்றி புரட்சி தலைவரால் முதல்வரான கருணாநிதி அவர்கள் தனது குடும்பத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை மாற்றியதால் தொண்டர்களின் எதிர்பார்ப்பிற்கிணங்க இங்குதான் அவர் முதலாக குரல் எழுப்பினார். அன்று அதன் தொடர்ந்து உருவானதுதான் நமது புரட்சி தலைவர் அவரால் உருவாக்கப்பட்ட துரோகத்திற்கு எதிராக உருவாக்கப்பட்ட மாபெரும் இயக்கமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அன்றைக்கு இங்கே அந்த பொதுக்கூட்டத்தை நடத்திய நமது அருமை பெரியவர் நமது தி.க. நடராஜன் அவர்கள் இங்கே நம்மோடு இருக்கிறார்கள். அவர் புரட்சி தலைவர் அன்றைக்கு இயக்கம் ஆரம்பித்த பொழுது அதற்கான மேடை அமைத்து கொடுத்தவர். இன்றைக்கு நமக்கும் அவர்தான் மேடை அமைத்து கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு புரட்சி தலைவர் இந்த இயக்கத்தை உருவாக்கியதன் காரணம் துரோகத்தை எதிர்த்து அன்றைக்கு இயக்கம் தொடங்கினார். ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோ அவரது அரசியல் வாரிசு அம்மா அவர்களோ கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். ஏன் நமது புரட்சி தலைவருக்கு மேடை அமைத்து கொடுத்த தாக்கி நடராஜன் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார். அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே இன்றைக்கு துரோக கும்பல் உருவாகி அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு யாரால் இந்த ஆட்சி தொடர்கிறதோ அவர்களுக்கே துரோகம் செய்த ஒரு சரித்திரத்திலே அவப்பெயரை உண்டாக்கி இருக்கின்ற ஒரு நபர்கள் வாழ்கின்ற இயக்கமாக இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. துரோகிகள் என்றைக்கும் தமிழக மக்கள் மன்னித்ததில்லை. அதனால்தான் அன்றைக்கு புரட்சி தலைவர் அவர்கள் மாபெரும் வெற்றி பெற்று 77 ஆட்சி அமைத்தார். சரித்திரம் திரும்புகிறது. இன்றைக்கு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இந்த மாபெரும் இயக்கமாகிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த துரோக ஆட்சியை, இந்த மக்கள் விரோத ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மீண்டும் அம்மா அவர்களின் உண்மையான ஆட்சியை, தமிழக மக்கள் விரும்புகின்ற ஆட்சியை உருவாக்கி தருவார்கள். என்ன ஒரு பொருத்தம் பாருங்கள். அன்றைக்கு புரட்சி தலைவருக்கு முதலாக வாய்ப்பளித்த இந்த திருக்கழுக்குன்றம் அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கு அவரும் நீதிக்காக அநீதியை எதிர்த்து தர்மத்தின் பக்கம் தியாகத்தின் பக்கம் நிற்கின்ற காரணத்தினால் பதவியையும் பொன்னையும் பொருளையும் பெரிதாக நினைத்திருந்தால், அதிகாரத்தை பெரிதாக நினைத்திருந்தால் இன்றைக்கு அவர் இருக்கின்ற இடம் வேறு. அவர் வருமானத்தை நினைத்திருந்தால் அவர் வேறு எங்கோ இருந்திருப்பார். ஆனால் உண்மையான தொண்டர்கள் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே இருக்கிறார்கள். உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் செய்தவர்கள், ஏற்றி வைத்த ஏணியை எட்டி உதைத்தவர்கள், யாருக்கோ இன்றைக்கு நல்ல பிள்ளைகளாக நடந்து கொண்டு புரட்சி தலைவர் எதற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினாரோ, அம்மா அவர்கள் எதற்காக இந்த இயக்கத்தை 30 ஆண்டுகள் கட்டி காத்தார்களோ, இன்றைக்கு அம்மா அவர்கள் வகுத்து தந்த பாதையிலிருந்து விலகிவிட்டவர்களை எதிர்த்து நியாயம் கேட்ட காரணத்தினால் அவர் பதவியை இழந்து நிற்கின்றார். அடுத்த முறை தேர்தலின் பொழுது நீங்கள் அவர்களுக்கு துரோகிகளுக்கு பாடம் புகட்டுகின்ற விதமாக புரட்சி தலைவர் அவர்களும் அம்மா அவர்களும் கண்டெடுத்த வெற்றி சின்னம் இன்றைக்கு துரோகிகள் கையிலே இருக்கின்ற காரணத்தினால்தான் அதை அம்மாவின் தொகுதி மக்கள், ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அம்மா அவர்களை 2 முறை தொடர்ந்து வெற்றி பெற செய்து முதல்வராகிய தொகுதி மக்களே இரட்டை இலையை தோற்கடித்து நம்மை
அங்கே குக்கர் சின்னத்திலே வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். காரணம், தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் நீதியின் பக்கம் நிற்பார்கள், தர்மத்தின் பக்கம் இருப்பார்கள், அநீதியை தட்டி கேட்பார்கள் என்பதை உணர்த்துகின்ற விதமாக ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அவர்கள் பேரம் பேசப்பட்ட பிறகு அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் வாக்குக்கு 6000 ரூபாய் என்று ஆளுங்கட்சியினர் பேரம் பேசியதை கூட தூக்கி எறிந்துவிட்டு உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் பக்கம்தான் நாங்கள் நீதியின் பக்கம்தான் இருப்போம் என்று ஆட்சி மாற்றத்திற்காக குக்கர் சின்னத்திலே வாக்களித்து என்னை 41,000 வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்தார்கள். திருக்கழுக்குன்றம் அடங்கியுள்ள திருப்போர் தொகுதி மக்கள், நீங்கள் நமது அருமை சகோதரர் கோதண்டபாணி அவர்களை, அவர் குக்கர் சின்னத்திலே போட்டியிட போகின்ற அவரை ஆர்கே நகரை தாண்டி 50,000 வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். அதுபோல நாடாளுமன்ற தேர்தலிலும் அம்மாவின் உண்மையான தொண்டர்களாகிய எங்களுக்கு நீங்கள் வெற்றியை தருவதன் மூலம் நமது தமிழ்நாட்டு மக்களின் நலனை பாதுகாக்கின்ற ஒரு மத்தியிலே பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற இடத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். உங்கள் சார்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற தீர்மானிக்கின்ற சக்தியாக விளங்க எங்களுக்கு நீங்கள் வெற்றியை தர வேண்டும் என்றும் கேட்டு என்றைக்கும் நீங்கள் நீதியின் பக்கம் என்பதை உணர்ந்திருக்கின்ற காரணத்தினால்தான் உங்களை சந்திக்கும் பொழுது உண்மையிலேயே நாங்கள் தைரியமாக தெம்பாக இருக்க முடிகிறது என்பதையும் தெரிவித்து, நமது பேரூராட்சிக்கு தேவையான அடிப்படை வசதிகள், நமது திருமிகு வேதகிரீஸ்வரர் மலை கோயிலுக்கு ரோப்கார் வேண்டும் என்ற கோரிக்கையும், இங்கே பௌர்ணமி தோறும் கிரிவலம் செல்கின்ற 50,000க்கு மேற்பட்ட மக்களுக்கு கழிப்பறை மற்றும் குடிநீர் வசதி, ஓய்வறை அமைத்து இதை சுற்றுலா தலமாக அமைக்க வேண்டும் என்பது என்ற கோரிக்கையும், சங்கு தீர்த்த குளம் சுற்றி ஒளி விளக்கு அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையும், நமது அரசு மருத்துவமனையில் போதிய படுக்கை வசதி கொண்ட பிரசவ அறை கிடையாது, அரசு மருத்துவமனையை விரிவுபடுத்தி அனைத்து நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்கும் மருத்துவர் மற்றும் ஊழியர்களை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும், திருக்கழுக்குன்றம் பேரூராட்சியில் சுமார் 50,000க்கு மேல் மக்கள் வாழ்கிறார்கள். அதனால் அரசு மூலம் இங்கே அரசு கல்லூரி, கலைக்கல்லூரி அமைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும், நமது திருக்கழுக்குன்றம் பிவி களத்தூர் சாலையை சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும், உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட போகின்ற நமது அருமை சகோதரர் கோதண்டபாணி அவர்களை நிச்சயம் அவர் மூலம் நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை இந்த நேரத்திலே கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.